இப்போ ஐபிஎல் ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் ஏன் பெரியவங்க கூட பார்த்தீங்கன்னா உட்காந்து யார் ஜெயிப்பா என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதில் நிறைய பேருடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்தீங்கன்னா அதில் விளையாடக்கூடியவர்கள். தோனி சிக்ஸர் அடிக்கிறார், சே நானும் தோனி மாதிரி வர்றேன்ப்பா. அதை பார்த்த உடனே நிறைய பேருக்கு நானும் அந்த மாதிரி சிக்ஸர் அடிப்பேன், நானும் தோனி மாதிரி வருவேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மைதானத்தில் அடிக்கக்கூடிய அந்த சிக்ஸரை பார்த்த உடனே ஒரு சிலருக்கு அது மாதிரி நான் செய்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும். கொஞ்சம் நல்லா யோசித்து பாருங்க. அங்க மைதானத்துல அத்தனை பேர் மத்தியில அவ்வளவு பிரஷர் இருக்கு. அங்க ஒருத்தர் சர்வ சாதாரணமா அது தோனியோ வேற யாரோ சிக்ஸர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அது எளிதான ஒன்றா? இல்ல. அதற்கு முன்னாடி அவங்க தனிப்பட்ட பர்சனல் லைஃப்ல எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, கடுமையா உழைத்திருப்பார்கள். உண்மைதானே? முத எனக்கு இந்த பிரசங்கம் பண்ணுவதற்கான அனுபவம் இல்லை, எதுவுமே இல்லை. ஒரு சிறிய ஒரு சபைக்கு நான் அட்டன் பண்றதுக்காக போயிருக்கிறேன். பைபிள் காலேஜில் அப்பதான் சேர்ந்துருக்கிறேன். அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, நீங்க எங்கிருந்து வர்றீங்க, என்ன இந்த மாதிரி பைபிள் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கிறேங்க அப்படின்னு சொன்ன உடனே நீங்க ஒரு 10 நிமிஷம் ஷேர் பண்ணுங்க, ஒரு 1/4 மணி நேரம் ஷேர் பண்ணுங்க, கொண்டு போய் மேலே நிப்பாட்டிட்டாங்க. மேலே போய் அது வரைக்கும் கீழே நின்று எல்லாரையும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்போம் நம்ம. உண்மை அதானே? அவர் என்ன பேசுறாரு, ஐயோ இன்னைக்கு பெருசா சரியில்லை, அது இல்லை இது இல்லை. திடீர்னு ஒரு நாள் என்னை கொண்டு போய் மேலே நிப்பாட்டினதுக்கு அப்புறம் தான் உதடெல்லாம் அப்படியே துடிக்குது, என்ன பேசுறதுன்னு தெரியல. 10 நிமிஷம் அப்படிங்கிறது எனக்கு எப்படா 10 நிமிஷத்தை பேசி முடிக்க போறோம். ஏதோ 4-5 வசனத்தை பேசிட்டு டைமை பார்க்குற 2 நிமிஷம் தான் இருக்கு. என்ன இவ்வளோ பேசின மாதிரி இருந்துச்சு, 2 நிமிஷம் தான் போயிருக்கா. அப்ப ஒருவர் சரியாய் பேசுகிறார், சிக்ஸர் அடிக்கிறார், நன்றாக ஆடுகிறார், இந்த மாதிரி நிறைய தாளந்துகள் இருக்கலாம். ஆனா அதுக்காக அவங்க பர்சனல் லைஃப்ல இதுக்கு முன்னாடி எத்தனை ஆண்டுகள் அவங்க உண்மையும் உத்தமமா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இது அப்படியே வேதாகமத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு நான் கொண்டு காண்பிக்க விரும்புகிறேன். ஏன்னா இன்றைக்கு நம்மளுடைய பிரசங்கங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் சிக்ஸ் அடிச்ச அந்த சம்பவத்தை மாத்திரம் காண்பிச்சுட்டு, பார்த்தீங்களா அவர்களுடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது, நீங்களும் இந்த மாதிரி இருந்தா மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள்னு பொத்தாம்பதுவா பேசி முடிச்சுட்டு போயிடுறோம். நாம சில வேதாகம கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன் கொண்டு வர விரும்புகிறேன். அதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தாவீது. தாவீதுடைய விசுவாசத்தை பத்தி பார்க்கும் பொழுது நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறது கோலியாத். பாத்தீங்களா தாவீது எவ்வளவு விசுவாசம் உள்ளவரா இருந்திருந்தா இவ்வளவு பெரிய கூட்டத்தின் மத்தியில அப்படி கோலியாத்தை அடிச்சு அப்படி தும்சம் பண்ணியிருப்பாரு. ஆனால் தாவீதினுடைய விசுவாசம் கோலியாத்தின் சமயத்தில் உருவானது அல்ல. ஏதோ அங்க போய் அவர் கர்த்தரை அப்படியே உறுதியா அப்படியே விசுவாசத்தோடு அந்த காரியத்தை எதிர்த்து அப்படி சண்டை போட்டு ஜெயிச்சுட்டு இல்ல. அவருடைய பர்சனல் லைஃப்ல கட்டமைக்கப்பட்டது. அவர் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில தேவனோடு இடைப்பட்டார். அவர் ஆடு மேய்க்கும் போது கூட மற்ற எல்லா சூழ்நிலைகளையும் அவருக்கும் கர்த்தருக்கும் ஒரு உறவு இருந்தது. அங்க அவருடைய விசுவாசம் உறுதியா இருந்துச்சு. அது ஒரு இடத்துல பிரம்மாண்டமாய் வெளிப்பட்டது. எப்படி ஒரு அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். நாம பார்க்கறது எல்லாம் கோலியாத்தினுடைய சம்பவத்தை தான். ஆனா அவர் சாதாரணமா ஆடு மேய்க்கும் போதே விசுவாசத்தை ஆரம்பித்து விட்டார். கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஏன் தாழ்ச்சி அடைய வேண்டும். சங்கீதம் 23 அவருடைய வாழ்க்கையில அவர் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து தேவனோடு விசுவாசத்துல இருந்தார் என்பதை பறைசாற்றுகிறது. இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நாம தோற்று போறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? சில ஊழியர்கள் தோற்று போறாங்க, அவமானப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுங்களா? இதுதான். திடீர்னு போய்கிட்டு யாராவது பேயோட்டுற இடத்துல போய்கிட்டு பாட்டு பாடுறது என்ன, அங்க போய் ஜெபிக்கிறது என்ன, கத்துறது என்ன. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா குச்சியை வச்சுலாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒருவர் விளக்கமாற்ற எடுத்து அடிக்கிறார். யாரையும் அவங்களுக்கு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது? இயேசு கிறிஸ்து ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அது ஓடுகிறது. ஆனா நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க, அது சந்தோஷமா இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? உங்க விசுவாசத்தை அந்த இடத்துல நீங்க உற்பத்தி பண்ண நினைக்கிறீங்க. விசுவாசம் என்பது அன்றாட வாழ்க்கையில நான் தேவனோடு எப்படி நடந்து கொண்டு இருக்கிறேன் என்பதின் வெளிப்பாடுதான் அங்க வெளிப்படும். இதுக்கு முன்னாடி தாவீதினுடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ உங்க லைஃப்ல பெரிய காரியங்களை நீங்க பார்க்கணும்னா இந்த இடத்துல இருந்து உங்களுடைய விசுவாசத்தை வளர்க்கவும் கர்த்தரோடு ஐக்கியப்படவும் நீங்கள் ஆரம்பிக்கணும். இங்கெல்லாம் நான் எதையும் செய்ய மாட்டேன், ஒரு இடத்துல வந்துகிட்டு ஆண்டவரே என் விசுவாசத்தை இது பண்ணுங்க, எங்க வீட்டுல உடம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, விசுவாசத்தோடு அந்த இடத்துல போய் ஜெபிக்கிறது. மற்ற எந்த இடத்துலயும் இது கிடையாது. இது எப்படி இருக்கு தெரியுங்களா? பேட்டையே கையில பிடிக்காம ஐபிஎல்லையோ அல்லது உலக கிரிக்கெட் மேட்ச்லயோ போய் நின்றுகிட்டு சிக்ஸர் அடிக்க முயற்சி பண்ணுதல். இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. இரண்டாவது ஒரு முக்கியமான நபரையும் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன், தானியேல்.
தானியேலுடைய விசுவாசம் அங்கு சிங்கக்கபியில போடும் போதல்ல. அப்படிப்பட்ட விசுவாசங்க. சிங்கத்தையே ஆண்டவர் கட்டி விட்டார். தானியேலுடைய நண்பர்களை பாருங்கள், அப்படியே ஆண்டவர் காப்பாற்றி விட்டார். அவங்களுடைய விசுவாசம் அங்க ஆரம்பிக்கல. அவங்க விசுவாசம் இஸ்ரவேல் தேசத்துல சிறைப்படும் பொழுதே ஆரம்பித்து விட்டது. அங்கேயே அவர்கள் வைராக்கியமா இருந்தார்கள். சிறைப்பட்டு போகிற இடத்துல அவங்க விசுவாசத்தை காண்பிச்சாங்க. எப்படி காண்பிச்சாங்க தெரியுங்களா? எந்த உணவை உண்ண வேண்டும் என்கிற அளவுக்கு அவர்களுடைய விசுவாசம் அங்கு வெளிப்பட்டது. அங்க ஒரு கட்டுக்கோப்பான வாழ்க்கை வாழுகிறார்கள். அது மிகப்பெரிய இடத்துல அவர்கள் விசுவாசத்தை பிரதிபலித்து காண்பித்தது. இதெல்லாம் நமக்கு புரியாம நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல பெரிய வல்லமையை பார்த்து விட வேண்டும். அது ஏதோ ஒரு போதரிட்டு கீழே நின்று அப்படி வல்லமை சக்தியை வாங்கிட்டால, கீழே விழுந்துட்டால, எனக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு வர்ற கூட்டத்தை எல்லாம் என்ன சொல்லுவது? சிந்திங்க. இன்றைக்கு தேவனோடு நீங்கள் எப்படிப்பட்ட உறவில் இருக்கிறீர்கள், ஐக்கியத்தில் இருக்கிறீங்க? சரி, இன்னைக்கு நீங்க வேதம் வாசித்தீங்களா? எவ்வளவு மணி நேரம் வாசித்தீங்க? எப்படி வாசிச்சீங்க? ஏனோதானு வாசித்தீங்களா அல்லது வாசிக்கவே இல்லையா? சிம்பிள் கேள்வி தானே இது. இது எதுவுமே இல்லாம நீங்களும் நானும் எப்படி விசுவாசத்தை வெளிப்படுத்த முடியும்? சிந்திங்க. கடைசியா இன்னொரு நபரையும் உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். ஆபிரகாமின் விசுவாசம் மிகப்பெரிய அளவுல பிரதிபலித்தது தன்னுடைய மகனை பலியிடும் போது. ஆனா அந்த இடத்துல அவருடைய விசுவாசத்தை அவர் புதுசா உற்பத்தி பண்ணி காமிச்சிட்டாரு இல்ல. சில இடங்கள்ல அவர் தோற்று போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் மீது வைத்திருக்கக்கூடியதான அன்பு அளவற்றதா இருந்தது. எப்பொழுது இருந்து? ஆரம்பத்தில் இருந்து. அந்த விசுவாசம் ஒரு நாள் அப்படியே பூகம்பமாய் வெளிப்பட்டது. அப்ப ஆரம்பத்தில் இருந்து டெய்லி நித்தமும் நாம் கர்த்தரோடு எந்த அளவுக்கு ஐக்கியத்திலும் வசனத்திலும் ஜெபத்திலும் நம்ம உறுதியாய் தரித்திருக்கிறோமோ அந்த விசுவாசம் தான் ஒரு நாள் பெரிய காரியங்களை எல்லாருக்கும் முன்பதாக வெளிப்படுத்தும். இது எதுவுமே இல்லாம ஜீவும்பான்னு ஒரு நாள் என்னுடைய பிரச்சனையில வந்துகிட்டு நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க அப்படி பெருசா வர்றதில்லை. அந்த மாதிரியான பிரச்சனையின் சமயத்துல நீங்கள் சோர்ந்து போய்விட வேண்டாம். அதே விசுவாசத்தோடு கர்த்தருடைய சமூகத்துல வாங்க. ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி காரியங்களை செய்வார். நான் அதை டிமோட்டிவ் பண்றதுக்காக நான் அதை பேசல. இப்பொழுது இருந்தே அனுதினமும் உங்க வாழ்க்கையில விசுவாசத்தை வளர்த்து கொண்டே வாருங்கள் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன், ஊக்கப்படுத்துவதற்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். திடீர்னு ஒரு நாள் போய் நின்று நான் 6 அடிக்க முடியாது என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளணும், புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறேன். தானியேலுடைய விசுவாசமோ தாவீதின் விசுவாசமோ ஏதோ ஒரு நாள் அந்த பிரச்சனையின் சமயத்தில் உருவாக்கப்பட்டது அல்ல. அவங்க நித்தமும் தேவனோடு இருந்தாங்க. அதனாலதான் நாம அந்த பெரிய காரியங்களை அவங்க சாதிக்கும் போது வாயை பிளந்து பார்க்கிறோம். ஆனா அவங்களுக்கு அது ஒரு பெரிய காரியமா தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கை இப்பேற்பட்ட விசுவாசத்தில் வளர்ந்து வரட்டும். அநேகருக்கு முன்மாதிரியான ஒரு விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து நம்ம காண்பிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.